கடல் மற்றும் காற்று இடையே இருந்த ஒளிரும் பாறைகளால் சூழப்பட்ட ஒரு மறைந்த தீவில் இருந்தாள் ஹார்பி. அவள் பெயர் நைரா. மற்ற ஹார்பிகளைப் போலவே அவளும் ஒரு பாதி மனித பெண்ணின் வடிவமும் பாதி பறவையின் கூரிய சிறகுகளும் கொண்டவள். ஆனால் வேறுபாடு இருந்தது. நைரா வன்முறையை விரும்பவில்லை. அவள் பிறந்தது தண்டனை கடவுள் ஹேடிஸின் தூதராக. அவளது பணியாக இருந்தது மனிதர்களின் பாவங்களை கண்காணித்து தண்டனை வழங்குவது. ஆனால் நைரா வலி கொடுப்பதை விட பரிதாபத்தை உணர்ந்தாள். ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதரை அழிக்கும்போது அவள் உள்ளம் துடித்தது. ஒரு நாள் அவள் நாய்க்கண்கள் கொண்ட ஒரு சிறுவனை பார்த்தாள். ஐலியஸ், ஒரு பசுமை தீவில் உள்ள பையன். அவன் உணவின்றி தவித்துக் கொண்டிருந்தான். கடவுள்களின் சட்டப்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். அவன் குடும்பம் ஜியூஸுக்கு எதிராக சபதம் செய்தனர். ஆனால் நைரா அவனை கொல்ல முடியவில்லை. அதற்கு பதிலாக அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாள். அவனை காப்பாற்றினாள். இந்த செயல் கடவுள்களுக்கு விரோதம். நைரா தன்னுடைய கடமையை தவறியதற்காக ஜியூஸ் மூலமாக சபிக்கப்பட்டாள். நீ எப்போதும் வானில் பறக்க முடியாது. உன் சிறகுகள் அழியட்டும். ஆனால் உன் மனதில் எப்போதும் பறக்கும் ஆசை இருக்கட்டும் என்று சூசு சொன்னார். அவளது அழகான சிறகுகள் கருகின. அவளது சக ஹார்பிகள் அவளை ஒதுக்கின. ஆனால் ஐலியஸ் வளர்ந்தான். அவன் ஒரு ஞானியாக ஆனான். அவன் நைரா இருப்பது போன்ற ஒரு தீவுக்குச் சென்று அவளுக்கு ஓர் ஆலயம் கட்டினான். அந்த ஆலயத்தில் வன்முறையற்ற ஹார்பி என நைரா வணங்கப்பட்டாள். நைராவின் பெயர் தொன்மமாக மாறியது. அழிவை தாண்டி இரக்கம் கொண்ட ஹார்பி என அழைக்கப்பட்டாள்.